சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, அடுத்து நாம் வாழ்வில் என்ன நாம் செய்வது, இனி நாம் வாழ்வில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் தானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, உன் சாய் அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு உள்ளாய். பின்பு ஏன் குழப்பங்கள்? உன்னை நான் சோதிப்பேன், தவிர ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தர நான் போகிறேன். அதனால் தான் இந்த பிரச்சனைகள். மனம் கலங்காதே, எல்லாமே இந்த சாயப்பாவின் லீலையால் தான் என்பதை உணர்ந்து அமைதிக்குள் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் சாயப்பாவை கூறுவதை முழுமையாக கேட்டு கடைப்பிடித்து வா. இன்றிலிருந்து ஒரு 5 நாட்கள் ஓய்வெடுத்துக்கொள். உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் கூறுகிறேன். இன்னும் 5 நாட்களுக்கு எதை பற்றியும் யோசிக்க கூடாது. எந்த முயற்சியையும் செய்ய வேண்டியது இல்லை. குறிப்பாக எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது. உன் வாழ்வில் எதுவும் நடக்காதது போன்று நீ நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உன் மனதை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறாய். உன் மனதிற்கு ஒரு தேவை, அதாவது உன் மனதிற்கு ஒன்று தேவை. என்ன தெரியுமா? ஓய்வு. அது ஓய்வு தேவைப்படுகிறது. உன் மனவேதனைகளுக்கு ஒரு சிறிய இடைவேளை கோடு. இந்த 5 நாட்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். உனக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு. இந்த 5 நாட்களும் உனக்கான வேலையை செய்து முடிக்கப் போகிறேன். உனக்கான கர்ம வினைகளோடு போராடப் போகிறேன். இந்த 5 நாட்கள் உன் மனம் ஓய்விற்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். உன் வேதனைகளுக்கு எல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கும். இந்த 5 நாட்களுக்கு எந்த மனநிலையில் இருக்கின்றாயோ, எந்த செயல்களில் எல்லாம் செய்கின்றாயோ, எவ்வாறாக இருக்கிறாயோ, அதே உன் வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக இருக்க போகிறது. அதனால்தான் மீண்டும் கூறுகிறேன், இந்த வரும் 5 நாட்கள் மட்டும் சந்தோஷமாக இரு. எந்த கவலைக்கும் இடம் தரக்கூடாது. உனக்கு எது பிடிக்குதோ அதை செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய். உன் அப்பா நான் செய்து காட்டுவேன். உன் அப்பாவின் ஆசீர்வாதம் பெற்று என்றும் மகிழ்ச்சியை மட்டும் காணப்போகிறாய். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. இந்த 5 நாட்கள் எதை பற்றியும் யோசிக்காதே, யோசித்து கொண்டே இருக்காதே. எதை பற்றி யோசிக்கின்றாயோ அதுவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.